எனக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். சொல்லுங்க சம்பந்தி, கண்டிப்பா பண்றேன். உங்க மூத்த மாப்பிள்ளை என் பையன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாரு. அவரை வந்து என் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க, அவ்வளவுதான். நான் பண்ணினது தப்பு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அதுக்கு மேல இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலுமே இருக்காதுங்க. ஆனா மன்னிப்பு கேட்க சொல்லி நீங்க தான் உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும். அது எப்படிங்க முடியும்? அவர் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட நீங்க போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா அவரால் எப்படிங்க முடியும்? இத பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கணும்னா இதை நீங்க பண்ணி தான் ஆகணும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உங்க மாப்பிள்ளை என் பையனை பத்தி ரொம்ப தப்பா பேசியிருக்காரு. 4 பேரை மத்தியில அவமானப்படுத்திருக்காரு. ஒரு கௌரவமான ஆள் இப்படியாக பண்ணுறது? எங்க வீட்டுல 1க்கு 2 கார் இருக்குங்க. கோடி கணக்கில் சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அவனை போய் ஏதோ டீசல் போட வக்கில்லாத மாதிரி பேசுறது தப்பு இல்ல? உங்க மாப்பிள்ளை என் குடும்பத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். எங்களை பார்த்தா ஏமாத்தி பழக்கிற குடும்பம் மாதிரியா தெரியுது? ஐயோ, அப்படி சொன்னா சொல்றவங்க வாய் வெந்து போயிடுங்க. நீங்க எப்பேற்பட்ட குடும்பம்னு எங்களுக்கு தெரியாதா? ஆனா உங்க மாப்பிள்ளைக்கு தெரியலையே. என் பையன் மேல அவருக்கு என்னதான் கோபம்? ஏன் இப்படி பண்றாரு? அவர் பண்றதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணத்துல அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு தோணுது. இந்த கல்யாணத்தை ஒரேடியா நிறுத்த அவர் பிளான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சம்பந்தியம்மா, நான் உண்மையை உடைச்சு சொல்லிடுறேன். என் பையன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? உங்க மாப்பிள்ளை பண்ணிடுத அவன் பெரிய அவமானமா நினைக்கிறாங்க. அவரால் பொது இடத்துல ஒரு நாய் மாதிரி அடிபட்டு இருக்காங்க. அதை நினைச்சு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. உங்க மாப்பிள்ளைய பாக்குற போதெல்லாம் அவனுக்கு அதான தோணும். அதனால தாங்க உங்க மூத்த மாப்பிள்ளைய நிச்சயதார்த்தத்துக்கு கூட வர வேண்டான்னு சொன்னான். ஆனா ஒரேடியா அவரை கல்யாணத்துக்கும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் கல்யாணத்துக்கு வரட்டும், ஆனா அவர் மன்னிப்பு கேட்க. என் பையன் வைக்கிற ஒரே கண்டிஷன் இதுதாங்க. இதை செய்ய முடியும்னா சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நானே நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். இங்க பாருங்க, எங்க மாமா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாரு. உங்க பையன் சொல்ற மாதிரி அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. பவித்ரா, அம்மாடி, நீ சின்ன பொண்ணு, எது சரி எது தப்பு, யாரு நல்லவங்கன்னு தெரியாம பேசுற. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றமா, இனிமே நீ எங்க வீட்டு பொண்ணு. யாருக்காகவும் எங்க வீட்டு கௌரவத்தை நீ விட்டு கொடுக்கவே கூடாது. என் மருமகங்கிற உரிமையில இதை சொல்றமா. சம்பந்தியம்மா, நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். எங்களுக்கு பணமோ காசோ முக்கியம் இல்லை, கௌரவம் தான் முக்கியம். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். உங்க மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்டாருன்னா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. என்ன பண்ணலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்ப நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேங்க. வரமா? கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரேன்னு நினைச்சேன். ஆனா அவனை போய் மன்னிப்பு கேட்க சொல்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னங்க, அவங்கிட்ட எப்படியாவது பேசி மாப்பிள்ளை கிட்ட அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்களேன். என்னால முடியாது பத்மா. வேணும்னா நீ முயற்சி பண்ணு. என்னங்க, ஆனா ஒண்ணே ஒண்ணு, மாப்பிள்ள ரொம்ப ரோஷக்காரரு. பார்த்து நிதானமா நடந்துக்க. அதுக்கப்புறம் என்ன திட்டாரு, என் மானமே போயிடுச்சுன்னு என்கிட்ட வந்து புலம்பாத. இப்பவே சொல்லிடுறேன். அடி பாவிங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி தவிக்க விடுறீங்களே. ஏற்கனவே அவன் திமிர் பிடிச்சவன். மன்னிப்பு கேட்க சொன்னா அவன் எப்படி கேட்பான்? ஐயோ, இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதே தெரியலையே. கடவுளே, குட்டிமா, பயங்கர லேட் ஆயிடுச்சு. முதல் நேரம் லேட் வந்தா பயங்கர டென்ஷன் ஆகுறோம். நீ சீக்கிரம் வா. எல்லாம் உங்களாலதான். போதும் போதும்னு சொல்லியும் நீங்க தான் அதுன்னு வாங்கி லேட் பண்ணிட்டீங்க. சரி, அதெல்லாம் விடு, டக்குன்னு மன்னிப்பு கேட்டலாம் வா. பாட்டி, அவங்க வந்துட்டாங்க. வாங்க. என்னக்கா, பர்ச்சேஸ்ல நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது. இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. அப்படி என்ன வாங்குனீங்க? காரா இல்ல கப்பலா? இல்ல ஏதாவது ஜுவல்ஸா? இல்ல ஓன் யூஸ் இருக்கட்டும்னு ஏதாவது ஷாப்பிங் மாலே வாங்கிட்டீங்களா? ஐயோ, நான் என்ன பிசினஸ் பண்ணவா வந்தேன்? படிக்க தானே வந்தேன். ஆமால, அப்படின்னா சொந்தமா ஒரு காலேஜே வாங்கிருப்பீங்களே. அப்படி கரெக்ட்? இல்ல,
என்னம்மா இது வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எதுக்கு இப்படியே கலைப்பீங்க? நிலா, என்னம்மா இது? வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள கூட்டு வா. சாரி வாங்க. பாட்டி, வாங்க உள்ள வாங்க. அக்கா, சொல்ல மறந்துட்டனே, நீங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆன உடனே பாட்டி ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க. என் பேரை எங்க, என் பேத்தி எங்கன்னு ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. சாரி பாட்டிமா, இந்த ஏரியா புதுசுன்றனால எல்லா இடமும் தேடி கண்டுபிடிச்சு வாங்குறது லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா. வழி தெரியாம தடுமாறிட்டீங்களோன்னு கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அக்கா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாமா? ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஆ. டேய், நான் ஃபோன் எடுக்காம அதே பார்த்து மூச்சுனுக்குற. வீட்ல இருந்து சித்தி தான் கால் பண்றாங்க. போச்சுடா, இங்க வந்து விடலையா? இதுக்கு நீ பேசாம அங்க சைன் பண்ணிட்டே வந்திருக்கலாம். இப்ப என்னங்க பண்றது? பேசாம ஃபோன் எடுத்துட்டு ராங் நம்பர் சொல்லி கட் பண்றேன். என்ன விளையாடுறீங்களா? என் நம்பர் உங்களுக்கு தெரியாது? சரி, அப்ப வர வழியே இல்ல. காதுல இருந்து ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த கால் அட்டன் பண்றேன். பேசு குட்டிமா. ஹலோ, ஏண்டி உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாதா? நீயும் உன் புருஷனை என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? சித்தி இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் தான் சண்டே வந்து கழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அது வரைக்கும் நீங்க பொறுத்துக்க மாட்டீங்களா? ஏண்டி எங்கிட்ட ஏடி கத்துற? புருஷனும் பொண்டாட்டியும் பொறுத்துக்கிற அளவுக்கா நடந்துக்கிறீங்க? நீ என்னடானா கையெழுத்து போட மாட்டேன்னு கழுத்தா இருக்கிற? உன் புருஷன் என்னடானா கண்டதையும் சொல்லி கல்யாணத்தையும் நிறுத்த பாக்குறான்? உங்களுக்கு எல்லாம் ஈவ இறக்கமே கிடையாதா? ஒரு வாய்ஸத்த பொண்ணோட கல்யாணத்தையும் நிறுத்த பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் நல்ல கதி கிடைக்குமா? சித்தி அனாவசியமா பேசி டென்ஷன் பண்ணாதீங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் ஏடி உங்ககிட்ட சொல்லணும்? அந்த விளங்காத மகராசம் பக்கத்துல தான் இருப்பான், அவங்கிட்ட போனை கொடு. இல்ல சித்தி, அவர்கிட்ட எல்லாம் தர முடியாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட எனக்கு என்னடி பேச்சு? ஒழுங்கு மரியாதையா அவங்கிட்ட போனை கொடு, இல்லனா கண்டபடி திட்டிடுவேன். உங்ககிட்ட தான் பேசணுமா? பேசுங்க. சொல்லுங்க அத்தை. ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என் மாப்பிள்ளை டீசல் போடுவாரு, போடாம போவாரு, அதுக்கு பணத்தை கொடுப்பாரு, கொடுக்காம போவாரு. அத கேட்க நீ யாரா? நீ எதுக்கு அவர்கிட்ட தகராறு பண்ண? ஏங்க, இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? தப்பு பண்ணி அவரு என்கிட்ட ஏங்க கத்துறீங்க? அவரு தப்பே பண்ணியிருந்தாலும் அத கேட்க நீ யாரு? நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனா? ரொம்ப யோகியனா? பவித்ரா கிட்ட கண்டதையும் சொல்லி ஏத்தி விட்டு இப்ப அவ கல்யாணமே வேண்டாங்கறா. மாப்பிள்ளை அவகிட்ட சண்டை போட்டுட்டு இந்த கல்யாணமே நடக்காதுங்கறாரு. இப்ப உனக்கு சந்தோஷமா? ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சீங்க, இப்ப நினைச்ச மாதிரி செஞ்சிட்டீங்கல? ஏங்க இப்படி புரியாம பேசுறீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் யாருக்கு நினைச்சது? பவித்ரா வந்து கேட்டப்ப மாப்பிள்ளை பத்தி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அப்ப கூட இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத, கல்யாணம் நல்லா சரியாயிடும், மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், நான் தான் சொல்லி அமிச்சேன். ஆமா ஆமா ஆமா, நீ ஊர் உலகத்துல இல்லாத யோகியம் பாரு, அப்படிதான் சொல்லியிருப்ப. அவளே வந்து கேட்டிருந்தா கூட நீ எதுவும் சொல்லிருக்க கூடாது. ஒண்ணுக்கு ரெண்டா காதும் மூக்கும் வச்ச மாதிரி சொல்லிருக்கேன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சண்டை வரணும், இந்த கல்யாணம் நிக்கணும், அதானே? ஏங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்கெல்லாம் நிக்கிறதுல எனக்கு என்னங்க சந்தோஷம்? அந்த இழவுதான் எனக்கும் புரியல. அவ கல்யாணம் நிக்கிறதுல உனக்கு என்னடா சந்தோஷம்? நீ பண்ண காரியத்தால சம்மந்தி வீட்டுல கொதிச்சு போயிருக்காங்க. நீ மன்னிப்பு கேட்கலன்னா இந்த கல்யாணமே நடக்காதுன்றாங்க. நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாது. மரியாதையா மாப்பிள்ளை வீட்டுல போய் நீ மன்னிப்பு கேட்கணும். ஏங்க நான் எங்க கேட்கணும்? தப்பு நான் ஏமாலியா? உன் மேலதான் தப்பு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நீ தானே தகராறு பண்ண, நீ தானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ கைய பிடிச்சு கேப்பியோ கால்ல விழுந்து கேப்பியோ எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏங்க நடக்கிற காரியமா பேசுங்க. இது நடக்கணும். உன்னோட தப்ப நீ தான் சரி பண்ணி ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் உன்னால நின்னு போச்சுன்னு தெரிஞ்சது ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணி உன் மான மரியாதையெல்லாம் வாங்கிடுவேன். போன வைடா. என்னங்க சொன்னாங்க? அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு குட்டிமா. எமல இருக்க காண்டில் மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணத்தை நிறுத்தணுன்றாங்களாம். ஐயோ, நீ ஒன்றும் பதறாத. அவங்களோட டார்கெட் கல்யாணம் இல்லை, நான் தான். என்னை எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. மோச்சித்தி அதுதான் ஆசைப்படுறாங்க. ஏங்க தப்பு பண்ணவன் அவன், நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? என்ன பண்றது குட்டிமா, இது பவித்ரோட வாழ்க்கை. யாருக்காக இல்லைனாலும் அவளுக்காக மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு தானே, கேட்டா வச்சு விடு. ஏங்க அவங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தப்பு பண்ணவன் அவன், உங்களை போய் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. விடு குட்டிமா, ஒரு மன்னிப்பு கேட்கலன்னா குறைஞ்சா போயிட போறேன். கேட்டு போறேன், விடு. இல்லைங்க, நாம அப்படியெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம கையெழுத்து போட போவோம்ல, எல்லாத்தையும் அப்ப பேசிக்கலாம். சரி விடு, மோல அங்க போய் என்ன பிரச்சனை பாக்குறேன். பாருங்க, அப்பாவை பார்த்து பேசுங்க. ஆனா மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். வாங்க. இந்தா பாட்டிமா, நான் அர்ஜென்ட்டா சென்னை கிளம்பி ஆகணும். சார், சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்ல நிலா, நான் அர்ஜென்ட்டா கிளம்பி ஆகணும். இப்ப கிளம்பினா தான் சரியா இருக்கும். நான் இன்னொரு நாள் சாப்பிடுறேன். ஓகே சார். பாட்டிமா, துளசி விட்டு போறேன், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க.
நான் பாத்துக்கிறேன்ப்பா. துளசியை பத்தி நீ கவலையே படாத. நீங்க பாத்துப்பீங்கன்ற தைரியத்துல போறேன். நான் வரேன். ம். வரேன் இல்ல. ஓகே. வரேன் குட்டிமா. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி தனியா இருக்க போறேன்னு தெரியல. சரி விடு, கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, போனதும் கால் பண்ணுங்க. பாய். சரி. புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும் தானே நம்புனேன். என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். இனிமே இவரோட வாழ நான் தயாராவே இல்ல. என்ன முதல்ல ஊருக்கு கூட்டிட்டு போங்கப்பா. கனகு, என்னடா லைட் கூட போடாம உட்காந்துருக்க? என்னடா? எனக்கு லைட்டு போடணும் கூட தோணலடா. டேய், சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்காதடா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்ச நாள்னு சொல்லிட்ட, ஆனா என்னால ஒரு நாள் கூட தாங்கிக்க முடியலடா. இவ்வளவு நாள் நான் தனியாவே இருந்துட்டேன். எனக்குன்னு யாருமே கிடையாது. அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா ரோஜாவை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து இப்ப அவளை பிரிஞ்சிருக்கிறது என்னமோ மாறி இருக்குடா. வேதனையா இருக்கு. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. அம்மா சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்களா? இல்லடா, எனக்கு பண்ணுவான்ற நம்பிக்கை கூட இல்ல. டேய், அவங்க கோவத்துல இருப்பாங்கடா. நீயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எத்தனை தடவை ட்ரை பண்றது? என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு நாள் நினைச்சு கூட பார்க்கலடா. எல்லா சந்தோஷமும் ஒரே நாள்ல காணா போன மாதிரி இருக்கு. அண்ணே, யார் தம்பி? 2-3 டைம் வீட்டுக்கு வந்தேண்ணே. வீட்டுல யாருமே இல்லைண்ணே. வெளில போயிருந்தோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணா, ஸ்டுடியோல இருந்து கல்யாண ஆல்பம் கொடுத்து விட்டாங்கண்ணே. என்னங்கண்ணே, நல்லா வந்திருக்குன்னு சொல்ல சொன்னாருண்ணே. சரி, அப்படியே பேலன்ஸ் அமௌண்ட்டையும் வாங்கிட்டு வர சொன்னாருண்ணே. நான் ஸ்டுடியோக்கு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லி. ஸ்டுடியோலையா? சரிங்கண்ணே. டேய், கல்யாண ஆல்பம் சூப்பரா வந்திருக்காண்டா. இங்க வரேன்.
கூட எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. ஆனா அவ என் கூட இல்லையடா. விடுறா, புருஷன் முன்னாடினா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வரத்தான் செய்யும். இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்க, தைரியமா இருடா. சொல்றது ஈஸிடா, ஆனா அதை அனுபவிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்கா, ஆனா என்னை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அவன் மேல நான் உண்மையான பாசமா தான் இருந்தேன், நல்லாதான் பாத்துக்கிட்டேன். ஆனா எல்லாமே நடிப்பு, பித்தலாட்டம் சொல்லிட்டு போயிட்டாலடா. இதை எப்படி நான் தாங்கிக்கிறது? கோயில்ல வச்சு சாமி சாட்சியா தாலி கட்டியிருக்கேன், அவளை நான் ஏமாத்துவானா? கடைசி வரைக்கும் அவளோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன், அதை புரிஞ்சுக்காம போயிட்டால. நான் பண்ண தப்புக்கு மனப்பூர்வமா மன்னிப்பு கூட கேட்டனே. இதுக்கு மேல என்னடா பண்றது? போக வேணான்னு கெஞ்சியும் என் பேச்ச கேட்காம போயிட்டாலடா. ஏய், இப்ப என்னடா ஆயிப்போச்சு? எதுக்கு இப்ப நீ கண் கலங்குற? சிஸ்டர் தானே கோவமா போனாங்க, நீ ஒன்னும் கோவப்படலையே. சிஸ்டர் திரும்ப வந்தா நீ சந்தோஷமா இருப்பல்ல? அதுக்கு அதனால கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இவ்வளவு நாள் தனியா இருந்தாச்சு, இனிமே எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா, அவளோட சேர்ந்து வாழணும் தாண்டா ஆசைப்படுறேன். இப்ப என்னடா, சிஸ்டரை சமாதானம் பண்ணி கூட்டு வரணும். அதை என்கிட்ட விட்டு அது என் பொறுப்பு. நீ என்னடா பண்ண போற? ஏய், நான் ஊருக்கு போய் சிஸ்டர் கிட்ட பேசுறேன்டா. அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாவது அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டு வரேன். வேணாண்டா, அவ என்னையே எடுத்தறிஞ்சு பேசிட்டா. அங்க போனா உன்னையும் கண்டபடி பேசுவாடா. டேய், பேசுனா பேசிட்டு போட்டுமேடா, உனக்காக நான் இது கூட தாங்கிக்க மாட்டேனா? அப்படியே பேசுனா என்னடா, சிஸ்டர் தானே, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவங்க திட்டினா நான் பொறுத்துக்க மாட்டேனா? டேய், நீ ஃபீல் பண்ணாதடா. நான் போய் சிஸ்டரை பார்க்குறேன், அவங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் பேசுகிறேன். சிஸ்டர் கண்டிப்பாக வருவாங்கடா. சரியா? டைம் ஆயிடுச்சு, நான் வீடு கிளம்புறேன். இங்கே பாரு, நீ சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். வரட்டா? இன்னைக்கு நைட்டு கிளம்புறியா? உன் அவசரம் எனக்கு புரியுதுடா. நான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன். போதுமா? வரேன். ஏய், எந்திரடி, எந்திரி. ஏய், நீ எந்திரி, எந்திரி. ஏய், இந்தா டீ குடி. வேண்டாங்க்கா. குடின்றல்ல. ஏய், இந்தா நீயும் குடி. எனக்கு வேண்டாங்க்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? அப்பா இல்லாம எப்படிக்கா? முதல்ல அப்பா வரட்டும், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஏய், எதுக்குடி இப்படி அடம் பிடிக்கிறீங்க? முதல்ல டீ குடி. குடிங்கறல்ல. ஏய், சாப்பிடாம இருந்தா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும்டி. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டல? அப்பாவை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நெருங்கி வந்தாச்சு. அவரை பார்க்கும்போது தெம்பா இருக்க வேண்டாமா? அப்பா வந்தா நீங்க பசியோட இருக்கிறத பார்த்து என்ன தானே திட்டுவாரு? குடிக்கிறேன்க்கா. குடி. மிச்சம் வைக்காம ஒழுங்கா குடிக்கணும். சரிக்கா. அக்கா, போலீஸ்ல அப்பா கிடைச்சது ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் பண்ணல. நம்ம வேணா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஏய், நான் ஏற்கனவே பண்ணிட்டேன்டி. அடிக்கடி பண்ண தொந்தரவுன்னு நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் என்ன? சரிக்கா. குடி. மா, என்னடி ஃபோன் பண்ணாங்களா? அப்பா எங்க இருக்காரா? வந்துட்டு வரல. இன்னும் ஃபோன் எதுவும் வரலமா. அப்பா கிடைச்ச உடனே ஃபோன் பண்ணுவாங்க. நீ முதல்ல இந்த டீயை குடி. எடுத்துட்டு போடி. இப்போ இந்த டீ ஒண்ணுதான் கேடு. மா, ஏமா இப்படி இருக்க? 2 நாளா நீ சரியா சாப்பிடவே இல்ல. இப்படியே போன உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இந்தா இந்த டீயாவது குடிமா. குடிமா. ஏய், ஃபோன் வருதுடி. உங்க அப்பா ஃபோன் இருக்க போகுது. அக்கா, இன்ஸ்பெக்டர் அங்கிள் தான். அப்பா கிடைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹலோ சார். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். அப்பா கிடைச்சிட்டாரா? எப்படி சார் இருக்காரு? ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? அவருக்கு ஒண்ணும் இல்லையே. நாங்க வந்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ல?
என்ன சார் அமைதியா இருக்கீங்க? அப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அப்பா கிடைச்சிட்டாருல்ல? கிடைச்சிட்டாருமா. ஆனா ஏமா, உங்க சைடுல சொந்தக்காரங்க ஜென்ஸுங்க யாராவது இருக்காங்களா? கூப்பிட்டா உதவிக்கு வருவாங்கல்ல? சொந்தக்காரங்கெல்லாம் ஊர்ல இருக்காங்க சார். நீங்க எதுக்கு கேக்குறீங்க? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. படிச்ச பொண்ணு, உங்க அம்மா தங்கச்சிங்களுக்கெல்லாம் நீ தான் தைரியம் சொல்லணும். அவங்கெல்லாம் வீட்லயே இருக்கட்டும். அக்கம் பக்கத்துல யாரையாவது உதவி கூப்பிட்டுட்டு நீ மட்டும் ஜீவிச்சுக்குவாமா. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். அப்பா கிடைச்சிட்டாரா? அப்பா ஒண்ணும் இல்லைல்ல? கிடைச்சிட்டாருமா. ஆனா அவர் உயிரோட இல்ல, பாடி தான் கிடைச்சிருக்கு.